பொதுவா பிரச்சனைகளுக்கு வந்து நெறைய காரணம் இருக்கும். அத அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஆனா, மெயினான காரணம் அந்த பிரச்சனைக்கு என்னன்னு பார்த்தோமா இருந்தா, சில பிரச்சனை தீர்ந்து போயிரும். மெயின் காரணம் என்னன்னா, ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கேள்விப்படுறோம். அந்த விஷயத்த போயிட்டு மத்தவருக்கு வந்து தவறா சொல்லிர்றது. அப்படின்னா என்ன? நாங்க ஒழுங்கா அத கேட்கறதில்ல. அத போயிட்டு தவறா சொல்லிர்றது. அது வந்து பிரச்சனைக்கு மெயின் காரணமா இருக்கும். அதே மாரி சொன்ன தகவல் ஒண்ணு, நம்ம போயிட்டு அத வேற மாரி ஒரு தகவலா அத சொல்லிருவோம். அப்ப 2 விஷயத்த பார்க்கணும். ஒரு தவறான தகவலா இருக்கும். சில நேரம் மோசமான ஒரு தகவல நாங்க சொல்லிட்டோமா இருந்தா, அதுதான் பிரச்சனைக்கு மிகப்பெரிய காரணமா இருக்கும். அப்ப தகவல் பரிமாற்றம் எது விளங்குச்சோ, அத சரியா கேட்டுட்டு சொல்லிருவோம். இருந்தா பிரச்சனைகள் குறைஞ்சு போயிடும்.